கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 103 2வது வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன் என்று தாவீது சொல்லுகிறான். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்ளுவேன். கர்த்தர் நமக்கு எவ்வளோ ஒரு அருமையான நன்மைகளை செய்திருக்கிறார். அப்படியாக உங்களுக்கு யார் நன்மைகள் செய்திருந்தாலும், உங்கள் தகப்பன், தாய், உடைய உற்றார் உறவினர்கள், உடைய நண்பர்கள், சகோதர சகோதரிகள், அவர்களுக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்க வேண்டும். அப்படியாக ஒரு யாஸ்மின் என்கின்ற ஒரு முஸ்லீம் பெண் 10th ஸ்டாண்டர்டில் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக நெல்லை மாவட்டத்தில் படித்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்காள். நெல்லை மாவட்டத்திலே முதல் மதிப்பெண் வாங்கியிருக்கா. அவள் எந்த ஸ்கூலில் படித்தான்னா, அந்த கவர்மெண்ட் ஹைஸ்கூலில். அந்த ஹைஸ்கூலில் பார்த்திங்கன்னா படுமோசமாக இருக்கும். தரையெல்லாம் பேந்து போய் அங்கே ஓடலாம், ஒழுகி மழை பெஞ்சிச்சுன்னா ஒழுகும். அப்படிப்பட்ட ஸ்கூலில் படித்து அவள் பாஸ் பண்ணியிருக்கா. அப்போ அந்த எல்லோரும் ப்ரைஸ் கொடுக்கும்போது கேட்டாங்களாம், எப்படி இந்த ஸ்கூலில் நீ படித்து பாஸ் பண்ண அப்படிம்பாங்களாம். எங்கள் அப்பா ஒரு பழைய துருப்பிடிச்ச சைக்கிளில் பாயை கட்டிக்கிட்டு பாய் 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 பாயின்னு விற்றுக்கிட்டே போவார். எங்கள் அப்பா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சார். அவர் மத்தியானம் நான் இந்த சத்துணவு சாப்பிட்டுட்டு ஸ்கூலில் உட்காருவேன். அப்படியே தூக்கம் மேக்கம் வர்றது மாதிரி இருக்கும். எங்கள் அப்பா ஸ்கூலை சுற்றிலும் பாய் பாயின்னு கத்தின்னு போவார். அதை நினைக்கும் போது, அப்பா இவ்வளோ ஒரு சத்தமாக கத்தி பாய் விற்றுக்கிட்டு போகிறாரு, நாம் அதிகமாக சத்தம் போட்டு படித்து கஷ்டப்பட்டு எப்படியாவது அப்பாவை நம்ம காப்பாற்றணும், அப்பாவை நம்ம உட்கார வச்சு சாப்பாடு போடணும், அப்பாவுக்கு நாம் நன்றி உள்ள பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் கஷ்டப்பட்டு படித்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணாலாம். கடைசியில் நல்ல ஹையர் ஸ்டடீஸ் படித்து அவங்க அப்பாவை நல்லா காப்பாற்றுறாலாம். அதே போல் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனங்களை பார்க்கும்போது, யாக்கோபு தன்னுடைய எல்லா பிள்ளைகளை பார்க்கிலும் யோசேப்பை மிகவும் அதிகமாக நேசித்தான். எல்லா பிள்ளைகளை காட்டிலும் அவனுக்கு அதிகமான நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தான், பல வர்ண அங்கேயே வாங்கி கொடுத்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைய பறி கொடுத்துட்டாருன்னா தன்னுடைய சகோதரர்கள்லாம் பொறாமை கொண்டு அவன் மேலே எரிச்சலாகி அவனை அந்த இஸ்மவேல்கிட்ட வெற்று போட்டு 20 வெள்ளி காசுக்கு வெற்று போட்டு உங்கள் பிள்ளைய சிங்கம் கொண்டுடுச்சு அப்படின்னு சொல்லி ரத்தக்கரை படிஞ்ச ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டாந்து கொடுத்தானுங்க. இந்த பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களுடைய ட்ரெஸ்ஸை பாருங்கள், உங்கள் பிள்ளைக்கு பல வர்ண அங்கி வாங்கி கொடுத்தீங்களே, இந்த பிள்ளைய பாருங்கள் அப்படின்னு கொண்டு கொடுத்தானுங்களாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாளடைவில் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். அவன் உயர்ந்திருக்கும் போது, அவன் ராஜவஸ்திரம் அணிந்து அந்த அரியணையில் உட்கார்ந்திருக்கும் போது இந்த சகோதரர்கள்லாம் வந்தார்கள். தன் சகோதரன் என்று அடையாளம் கண்டு கொண்டார்கள். பிறகு யோசேப்புடைய காலில் விழுந்து எல்லாரும் வணங்கினார்கள். தாங்கள் செய்த தவறுகளை மன்னியும் என்று சொல்லி யோசேப்புடைய காலில் விழுந்து வணங்கினார்கள். அப்பொழுது யோசேப்பு, எங்கள் அப்பா இன்னும் உயிரோடு இருக்கிறாரான்னு சொல்லி அந்த ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் நல்ல கழுதைகளிலும் கோவேறு கழுதைகளிலும் வண்டிகளிலும் எகிப்து தேசத்தினுடைய உச்சிதமான பழ வகைகள், பலவிதமான கனி வகைகள், பலவிதமான நட்ஸ், அதாவது அந்த திராட்சை, வத்தல், அந்த மாதிரி பேரீச்சம்பழம், இந்த மாதிரி அத்திப்பழ அடை, இவைகள் எல்லாம் கொடுத்து அப்பாவுக்கு அனுப்பினானாம். அப்பா மறிக்கும் தருவாயில் இருந்த அப்பாவை கூட இவனை அனுப்பின வண்டியை பார்த்து அவனுடைய ஆவி உயிரோடு எழும்பி நின்றதான். பார்த்தீங்களா, கடைசி காலத்திலும் தன் மகன் அப்பாவுக்கு நன்றியுள்ள ஒரு மகனாக இருந்தான். நீங்களும் நானும் அவ்வாறு தகப்பனின் தாயையும் கனம் பண்ணுவோம், எல்லாரையும் ஹானர் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதியும், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும், தேவைகளை சந்தியும், அவர்களை வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு குறைவில்லாமல் இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் இனி நடத்தும். ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.